பார்த்து பயங்கர ஹாப்பியாகி, ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், பிரம்மாதமாக பண்ணியிருந்தாரு, அண்ணன் சொல்லுங்கலாம் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட பவர் தெரியாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, மறுபடியும் காட்டுக்கு வாங்க, களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். இஸ் ஒன் ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்கிறது ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங், சின்சியர் டு த ஃபேன் கோர். மதகஜராஜா விஷால் சார் பற்றி. விஷால் என் கூட பிறக்காத தம்பி. எங்களுக்கு ரெண்டு அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன். இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. 12 வருஷத்துக்கு அப்புறம் மதகஜராஜா ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம், நான் பட்ட சந்தோஷம், அதுக்கெல்லாம் காரணமான 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏசிஎஸ் சார், அருண் சார் அண்ட் மதன் சார். ஸோ இந்த நேரத்தில் வந்து விஷால் சார்வாகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உன்னை தேடி தலா அஜித் சார் பற்றி சொல்லுங்க. அவரு தான், நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலையாக உருவாகலை, அப்கமிங்கில் இருந்துட்டு தலைக்கான அந்த உருவாக்கத்தில் இருந்தார். பட் நான் அடிக்கடி சொல்கிற அதே வார்த்தை தான், இந்த ஹார்ட் ஒர்க். நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார். அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா காலை கேஷில் நடப்போம். அவருக்கு என்னென்னா அப்போது உடம்பு பேக் போன் சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும்போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சுருக்கோன்ட்டு. அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி. அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்துலையும் இவ்வளோ மக்கள் அன்போட கொண்டாந்து உயரத்தில் வச்சுருக்கு. வைகை புயல் வடிவேலு சார் பற்றி சொல்லுங்க. வைகை புயல் வடிவேல் நிறையா இந்த படத்துலேயே நான் சொல்லுவேன். அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியம் தாங்களே, நான் அவர்கிட்ட தான் 20 வருஷமாக ட்ராவல். எங்களோட முதல் படம் வந்து 2003 ஆரம்பித்தோம், 2003-4. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து நாங்கள் எங்களோட கண்டினியூ ட்ராவல் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அவர் பார்த்து நான் வேந்துட்டு இருக்கேன், அதிசயப்பட்டுருக்கேன். ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஆர்டர் கூட இருக்கும், ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னன்ட்டு, அதை பார்க்கணும். அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்டுன்னு சொன்ன நடிப்பில் வந்து வடிவேலில் தான். ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு 10% யோசிச்சு, வடிவேலில் இருந்தாருன்னா 10% யோசிச்சா போதும், மீதி 90% வந்து அவர் நடிப்பில் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஸோ இஸ் ஒன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்குன்னு சொல்லலாம். லெஜெண்ட். அதாவது ஒரு மனிதன் வந்து இத்தனை வருஷமாக எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நடிப்பில் ஆக்சுவலாக வந்து நான் தான் அவருக்கு சொல்லுவேன், அவர்லாம் வந்து இன்னும் பல 100 வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு. இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு சீன் நாங்கள் அப்படி ரசிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது நான் வந்து அங்கே டைரக்டராக இல்லை, நான் ரசிகனாக இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன வருத்தம்னா, அண்ணன் நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு. அப்போ இந்த கேப்பில் வந்துருந்தா இன்னைக்கு எத்தனை படம், எவ்வளோ காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும் தமிழில், நம்மளாம் எவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு போட்ட ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து அண்ணன் டைலாக் தான் சொல்லணும், சிங்கம் மறுபடியும் களத்தில் இறங்கிருச்சு அப்படின்னு வரணும். சூப்பர் சூப்பர் சார். ஓகே, அடுத்து நீங்கள் யாருக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் 2 பேரையும் பார்க்கணும், எனக்கு எக்ஸைட்மெண்ட்லேயே என்ன கொஷின் கேட்க வந்தோடனே மறந்துருச்சு. ஆக்சுவலாக 2 பேருமே செம மாசாக இருக்கீங்க சார், செம மாசாக இருக்கீங்க 2 பேருமே. இல்லை சார், உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் லைட்டாக கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். தட்ஸ் இட். கொஸ்டின் யாரும் வந்துருச்சாமா? யா வந்துருச்சு. சார் இந்த கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. டாம் க்ரூஸ், ஷாருக் கான் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இவங்க அவங்களோட படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களை கூப்பிட்றாங்க. அதே டைமில் சஞ்சய் லீலா பன்சாலி, ஸ்டீஃபன்ஸ் அண்ட் ஜேம்ஸ் கேமரான், இவங்க எல்லாரும் அவங்களோட படத்தில் உங்களுக்கு ஹீரோவாக ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க. ஆனால் கால் ஷீட் ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சார்? நடிப்பா இயக்கமா? நடிப்பு வந்து பஞ்சத்துக்கு பண்ணுறது, டைரக்ஷனை விருப்பத்துக்கு பண்ணுறது. ஸோ எனி கிவன் டைம் வந்து என்னோட சாய்ஸ் வந்து டைரக்ஷன் தான். ஐ வாண்ட் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், ஆனால் ஐ மாஸ்டர் ஆஃப் ஒன் அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது டைரக்ஷன். ஸோ ஆல்வேஸ் ஐ சூஸ் மை டைரக்ஷன் ஓவர் எனிதிங். சூப்பர். அடுத்து யார் என்ன கேட்க போறீங்க? ஹாய் சார், நான் யதீஸ்வர், ஃபஸ்ட் இயர் MBA படிக்கிறேன்.
எங்கள் குஷ்மாவை கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டு மருமகள் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து டேரக்டராக எங்கள் மேம் பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒரு கணவராக எங்கள் மேம் பற்றி என்ன சார் சொல்லுவீங்க? கேங்கஸ் மீட்டிங்கில் வந்து தம்பி குடும்ப கதையை கேட்டுட்டு இருக்கீங்களே. ஆ, இந்த இந்த படத்தை விட்டு மேட்ரு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. அது நம்ம இந்த படத்தை சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டா இன்னும் நல்லா இது கரெக்டாக இருக்கும். சூப்பர். பட் உனக்கான பதில் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூவில் வேறு யாராச்சும் கேட்பாங்க, அதை எடுத்து பார்த்துக்கிறோம். அதேதான், இது கண்டிப்பா தனியா பேச வேண்டிய விஷயம். ஆமாம். ஓகே, இப்ப நம்ம இதை சூப்பர். இப்போ நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய நபர் என்னம்மா? சுந்தர்சி சார் ஒரு கேள்வி. நீங்கள் என்ன கேட்க போறீங்க? கேட்குறேன் சார். கேட்குறீங்க, கேளுங்க. ஹலோ சார், என் பேர் ஹரிணி ஜீவானந்தம். ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஃபைனல் எம்பிபிஎஸ் டாக்டர் நான் தான் டாக்டர், 2 நாளா வயிறு சரியில்லை டாக்டர், கொஞ்சம் பார்த்து சட்டு அழகா இருந்தா உடனே ஒரு ஏதாவது சரியில்லாம போயிடும். சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க. இப்போ பாகுபலி, பத்மாவத் அண்ட் பொன்னியின் செல்வன் போல பிரம்மாண்டமான படங்கள் எங்க சுந்தர் சார் கிட்ட இருந்து நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அடுத்த வருஷம் கண்டிப்பா. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு சில காரணம் தள்ளி போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா பிளானிங் பண்ணுறது. தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே, அடுத்து எல்லாம் கேட்டிங்களா? வாங்க ஐயா. என்ன இந்த விழாவுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க கேளுங்க. சார், என்னோட பேர் கிரண் செல்வன். நான் எம்எஸ்சி விஸ்காம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆக்டரா, டைரக்டரா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா, பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. நம்ம பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இது வந்து எந்த டைரக்டருக்கும் ஒரு டிலே. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குது. அந்த பொறுப்பில் ஒரு பண்ணும்போது படத்தோட குவாலிட்டி நல்லா வரும். ஏன்னா இவ்வளோ நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மகிட்ட படம் கொடுக்கும் பொழுது வேற ஒருத்தர் கதை சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் உண்மையாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ஒரு பெரிய ஹீரோக்கள் பக்கம்லாம் அவ்வளோவா போகிறதில்ல. காரணம் என்னென்னா, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து சுயமாக எடுக்கணும். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து 3 டைப் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம். தனக்கு பிடித்தது எடுக்கிறவங்க, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க, ஹீரோவுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க. நான் வந்து 2வது வகை, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவன் நான். ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடியூசர்ஸோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் மீடியா எனக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம்.